ஏன்னா யோகி பாபுங்கிற நடிகரை இதுவரைக்கும் எல்லோரும் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தது, எதிர்பார்த்ததும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட மண்டேலா படம் பார்த்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடியும் பெரியரும் பெருமாள் எல்லாமே பண்ணியிருக்கு, கர்ணன் படத்துல எல்லாம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அவ்வளோ சீரியஸான ஒரு ஜோனர், அவருக்குள்ள ஒரு நல்ல நடிகன் இருக்குன்னு எனக்கு தோணிச்சு அந்த படத்துலேருந்து. ஸோ அவரை அது பயன்படுத்தலாம்னு நினச்சேன். நம்ம கதையை பார்க்கும்போது படத்தில் கொஞ்சம் வீக்கான, ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்கான ஆளாக இருக்கணும், ஒன்ஸ் மெலிசாக இருக்கணும், இல்லைன்னா குண்டுவாக இருக்கணும், இல்லைன்னா ஹேண்டிகேப்டாக இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சது. ஸோ நான் ஆல்ரெடி இவர்கிட்ட பழக்கம் இருக்குது. இந்த பழக்கம் இருக்குங்கிறதுனால இவர்கிட்ட கதை சொன்ன போதே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கதை சொல்லியிருக்கும் போல் ஓப்பனிங்கில். அப்புறம் ஸ்கிரிப்ட் லைன் எதுவும் டீட்டெயிலாக கேட்கல, ஒன்லைன் மட்டும்தான் ஒரு 20 நிமிஷம் நான் படித்தேன். படித்த உடனே சரி நம்ம பண்ணலாம் சொன்னேன்.